ஹாய், நான் உங்கள் வேணுலிங்கம் பாலகிருஷ்ணன். லிட்ரலாக போரில் என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்கா ஈரானை தொடர்ந்து அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஈரான் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன நாடு தான். ஸோ வந்து அமெரிக்காவோட அடியை வந்து ஈரான் தாக்கு பிடிக்க முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஈரான் வந்து ஸ்டன் பை பண்ணிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா வந்து இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் மேலே அடிச்சிருக்குது. அதே போல் வந்து இஸ்ரேல் வந்து ஹாசா மேலே அடிச்சிருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன நாடுகள் தான். ஆனாலும் போர் தொடுக்கக்கூடிய நாடுகள் பார்த்தீங்கன்னா பெருசு. ஸோ அதெல்லாம் அடிக்கும்போது தாக்குதல் நடத்தும்போது அது வந்து ஸ்டன் பண்ணிட்டு தான் இருக்குது. ஆனால் ஈரான் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜியை வந்து அது வந்து தாக்குப்பிடிச்சிருக்க காரணம் பார்த்தீங்கன்னா வந்து பிஃபோர் ஹேஸ் பின் அது 20 இயர்ஸ் பிஃபோர் வந்து வந்து ப்ரிப்பேர்ட் ஆகிட்டு ஏற்கனவே. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்கா வந்து ஒரு மாதமாக தான் வந்து ப்ரிப்பேர்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ வந்து ஈரான் அடிக்கிறதுக்கு. ஆனால் ஈரான் வந்து 20 இயர்ஸ் பேக்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. காரணம் ஸோ அதில் வந்து ஒரு டெசர்ட் இருக்குது. டெசர்ட் வந்து பாலைவனம். ஸோ அந்த பாலைவனத்தில் பார்த்தீங்கன்னா வந்து மேலே இருந்து வந்து சேட்டலைட் வியூலேருந்து பார்க்கும்போது வந்து பாலைவனமாக தான் இருக்குதும். ஆனால் அது உள்ளே பார்த்தீங்கன்னா டனல்ஸ் நிறைய இருக்குது. ஸோ டனல்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஃப்ளைட் அதாவது போர் விமானங்கள் ஃபைட்டிங் ஃபைட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து கண்ணுக்கு தெரியாது. மேலேருந்து பார்க்கும்போது வந்து ஒரு ஈசல் மாதிரி தான் இருக்குதும். ஆனால் அந்தளவு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா தெரியும் என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக அமெரிக்கா ஈரான் மேலே கை வைக்கும் அப்படிங்கிறது ஏற்கனவே ஈரானுக்கு தெரிஞ்சிருக்குது. ஸோ அதனால் அந்தளவு இருக்குது. ஸோ இது வந்து ஈரானுடைய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அதாவது நைட்டு தூங்க முடியல. ஸோ நைட்டு தூங்க முடியல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து இட் ஹாஸ் பீன் வந்து சேட் நைட் அப்படிங்கிறாங்க, துயர இரவு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்தளவு வந்து நைட்டு போல் குண்டு சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. சின்ன பசங்கள்லாம் பதறுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் அவங்களால வேறு வழியிலேயே இருந்தவனுமே அப்படிங்கிறக்காண்டி அவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உலக நாடுகளில் பார்த்திங்கன்னா வந்து தாக்குதல் நடத்திட்டே இருக்கிறாங்க. இவங்க வந்து இஸ்ரேல் வந்து ஈரான் அடிக்கவும், ஈரான் வந்து இஸ்ரேல் அடிக்கவும், ஸோ அமெரிக்கா வந்து ஈரான் அடிக்கவும், இந்த மாதிரி மாற்றி அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதில் என்ன தான் விளைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது போர் வந்து முடிவுக்கு எப்போ வரும்னு தெரியல. ஸோ யார் நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற மாதிரியே வந்து ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜியில் வந்து அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா வந்து அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதை நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்நாட்டில் வந்து தலையிடவும் முடியாது. ஏன்னா நம்ம வந்து இந்தியா வந்து எப்பவுமே நியூட்ரலில் தான் இருக்கும். ஸோ வந்து எல்லா கண்ட்ரீஸும் வந்து இந்தியாவுக்கு தேவை. ஸோ இந்தியா வந்து என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ஸோ இதுக்கு வந்து ஸ்டெப்பு என்ன வந்து பார்த்திங்கன்னா பேசி பார்க்கலாம். ஸோ வந்து நம்மளுடைய நட்பு நாடு அப்படிங்கிற ரீதியில் நம்ம வந்து பேசி பார்க்கலாம். பேசி பார்த்தோம்னா ஒருவேளை நமக்கு அவங்க நம்ம பேச்சை கேட்க வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் வந்து அவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அதுதான் வந்து அதாவது ஃபைனல். ஸோ இது பார்க்கணும். இது என்ன விஷயங்கள் வந்து எப்படி போகுதுன்னு தெரியல. இப்போதைக்கு வந்து ஓரளவு குருஷியலாக இருக்குது. இருந்தாலும் ஃப்யூச்சரில் வேர்ல்டு வார் 3 வருமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு வார் 2 வேர்ல்டு வார் 1 பயங்கரமாக இருக்கும். ஸோ ஜெர்மனிலாம் பார்த்தீங்கன்னா நீர்மூழ்கி கப்பல்லாம் வச்சு சப்மரீன்லாம் வச்சு நிறைய அடிச்சிருக்குது. ஸோ இந்த மாதிரியே அந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ டெக்னாலஜி பெருசு. நான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்க வீடியோவில் யாராவது அமெரிக்காவிலேருந்து பார்க்கலாம், இல்லை வந்து இந்தியாவில் உள்ளவங்க நிறைய பேர் பார்க்கலாம், இல்லைனா வந்து வெளிநாடுகளில் உள்ள அதாவது தமிழர்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இப்போ டெக்னாலஜி பெருகிடுச்சு. ஸோ அதர்வைஸ் வந்து இந்த டெக்னாலஜி வந்து நம்ம வந்து ஆக்கப்பூர்வமாக வந்து யூஸ் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஜென்ரேஷனில் வந்து அழிவுபூர்வமாக தான் போயிட்டுருக்குது. காரணம் பார்த்திங்கன்னா வந்து அந்தளவு ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ அதர்வைஸ் வந்து எல்லா பீப்புளும் வந்து சேஃபாக இருக்கணும். ஸோ ஏன்னா வந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபாரின் போயிருக்கிறாங்க. ஸோ தமிழர்கள், இந்தியர்கள், ஸோ அவங்க எல்லாருமே சேஃபாக இருக்கணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து இந்த போரில் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டிருக்கா சொல்கிறாங்க. நம்ம இந்தியன்ஸ்னு சொல்ல வரல, பொதுவாக வந்து இந்த ஈரானியர்கள் அப்புறம் இல்லாமல் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் சில பர்சன்ஸ்லாம் அவங்க வந்து இறந்துருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் எந்தளவு வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து எக்ஸாக்டாக வந்து எந்தளவு இது பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம ஒரு புள்ளிக்கணக்கில் சொல்லுவோம். ஆனால் அவங்க வந்து அந்த புள்ளிக்கணக்கை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க வந்து லிட்டரலாக காமனாக சொல்லக்கூடியது இவ்வளோ இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நிஜமாகவே அதிக வந்துருப்பாங்க. ஆனால் கம்மியாக வருதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எந்த நாடும் வந்து எக்ஸாக்டாக அந்த மாதிரியான ஒரு மீன் பாயிண்ட்டை வந்து வெளியிட மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம், கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். ஏன்னா இந்த மாதிரி போர்கள் நிறைய நடக்குது, நம்ம கண்ணு கூட பார்க்குறோம். ஸோ எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், ஸோ எல்லாரோட சேஃபாக இருக்கணும், எல்லாருமே வந்து இது பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து எக்கனாமிக்கல் பார்த்திங்கன்னா வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து பெட்ரோல் விலை தெரிஞ்சு அதிகமாக வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா அந்த ஒரு பர்டிகுலர் அந்த நான் சொன்ன அந்த ஏரியா மட்டும்தான் வந்து பர்டிகுலர் இதுதான். ஸோ அந்த வழியை வந்து போர்ட்டில் வந்து அதாவது ஷிப்பில் வந்து கிராஸ் ஆகி போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஈரான் சொல்லியிருக்குது. ஸோ அந்த இதுதான் பிரச்சனை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈரானுக்கு எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணோம்னா ஸோ மேபி
அதை அலோவ் பண்ணலாம். இல்லைனா வந்து எனக்கு அலோவ் பண்ணாத யாருக்கும் நான் வந்து அதாவது தயவுதட்சணை வந்து பார்க்க அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஈரான் நினைக்கும். ஏன்னா வந்து ஈரான் வந்து இப்போ அடி வாங்கிட்டு இருக்குது. ஸோ வந்து எல்லாருமே நிறைய பேர் வந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்குது. வேடிக்கை பார்க்குற மாதிரின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா உள்ளே போனால் அவங்களுக்கு வந்து நமக்கும் வந்து தாக்குதல் விழுமோ அப்படிங்கிற மாதிரி பல நாடுகள் வந்து அச்சப்படுறாங்க. ஸோ அதனால் கண்கூட நம்ம வந்து பார்க்க முடியுது. இருந்தாலும் வந்து ஆஸ் யூஷுவலாக வந்து நான் வந்து காமனாக வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து இந்த ஷிப்பில் வந்து நடந்தால் தான் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து அந்த எண்ணெய் வரத்துக்கள் வந்து எல்லாமே வந்து அதிகமாக கிடைக்கும். ஏன்னா ஈரான்லேருந்து நமக்கு வந்து எண்ணெய் சப்ளை ஆகிட்டு இருக்குன்னு தெரியும். டீசல் பெட்ரோல்லாம் அங்கேருந்து வருது. ஸோ அது வந்து நமக்கு வர மாதிரி ஈஸியாக இருந்துச்சுன்னா நமக்கு நல்லது. இல்லைன்னா வந்து பாதிக்கப்படும். இந்த விலைவாசி எல்லாமே கூடுன்னு நினைக்கிறேன் எனக்கு திங். ஸோ ஓகே, இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வேர்ல்டில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து யூடியூப் வந்து கரெக்டாக யூடியூபோடைய அல்காரிதம் உங்களுக்கு கரெக்டாக காமிக்கணும். இல்லைனா வந்து வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே போல் மற்றொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பை ஃப்ரம் உங்கள் நண்பன் வெண்ணிலிங்கம். தேங்க்யூ.